நிக்காஹ் எனும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக சகோதரர் யாசர் அரஃபாத் அவர்கள் உங்களுடைய சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய ஜமாத்தார்களாகிய நாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் ஒரு திருமண நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டு இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் மேன்மை பெற்ற ஒரு காரியமாக இறைவன் அமைத்தது என்றால் ஆணுக்கு நிகரான சமமான அளவில் ஒரு ஜோடியை, பெண் இணையை அல்லாஹ் ஏற்படுத்தியதுதான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், யா ஆதமு, ஆதம் அவர்களே, உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய துணைவியரான மனித குலத்தினுடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் குடி அமருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிக மேன்மையான கல்வி அறிவு வழங்கப்பட்டிருந்தாலும் துன்யாவுக்கு முன்பாகவே சொர்க்கம் என்கிற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் துணை இல்லை என்றால் அந்த அறிவும் அந்த இன்பமும் பயனற்றதுதான். கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இன்பமும் என்றைக்கு பயனுள்ளதாக மாறும் என்றால் தனக்குரிய ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் மட்டும்தான் என்ற அடிப்படையில் தான் மனித குலத்தையே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். திருக்குரானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மனைவி இல்லை என்பதை பறைசாற்றும் பொழுது, எனக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, மனைவியே இல்லாத நிலையில் எனக்கு எவ்வாறு பிள்ளைகள் உண்டாகி இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். மனைவி என்கிற சிஸ்டத்தை தனக்கு உண்டாக்குவது என்பது அது அல்லாஹ்வுக்கு இழிவு தரக்கூடிய ஒரு காரியம். அதே நேரத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சமுதாயத்திற்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான வணக்கமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. திருக்குரானில் சூரா அர்-ரூம் என்கிற 30வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். உங்களில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணையை ஏற்படுத்தியது என்பது அவனுடைய அத்தாட்சிகளில் இருக்கிறது. வானம் பூமி எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோ, இரவு பகல் எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோ, வானத்தில் இருந்து பொழிகிற மழை எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோ, ஜீவராசிகள் பரவி இருப்பது எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோ, அதுபோன்று கணவன் மனைவி என்கிற உறவு பிணைப்பும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக வருகிறது என்றால், ஒரு தாய் தந்தை மீது ஒரு பிள்ளை நேசம் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கு. நம்மை வழியோடு பெற்றவர்கள், சுமந்தவர்கள், நம்மை பெரும்பாடுபட்டு வளர்த்தவர்கள் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பிள்ளை பாசத்தை பொழிகிறது. அந்த பெற்றோர்கள் பிள்ளை மீது பாசத்தை பொழிகிறார்கள் என்றால் நம்முடைய உதிரத்தில் இருந்து வந்தது, நம்முடைய உடல் சத்தில் இருந்து உண்டானது, நம்முடைய இன்னொரு சதைப்பிண்டம் தான் இந்த பிள்ளை என்பதனால் அந்த பிள்ளை மீது தாய் தந்தையருக்கு பாசம் வைந்தால் அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளை மீது கொண்டிருக்கிற பாசத்தை விட இது மற்றொரு வகையில் மேன்மை பெற்ற ஒரு பாசமாக வேறொரு குடும்பத்தில், வேறொரு ஊரில், வேறொரு தெருவில், வேறொரு வீட்டிலே பிறந்த ஒரு பெண்ணும் வேறொரு குடும்பத்திலே பிறந்த ஒரு ஆணையும் அல்லாஹ் இணைக்கிறான். தாய் கொடுக்கிற பாசத்தை விட இது இன்னொரு படித்தரத்தில் வேறொரு பரிணாமத்தில் அந்த பெண் தருகிறாள் இந்த ஆணுக்கு. தந்தை தருகிற பாசத்தை, அன்பை, நேசத்தை விட வேறொரு பரிணாமத்தில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு தருகிறார் அந்த அன்பை, நேசத்தை. இது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எப்படி வந்தது இந்த அன்பு? சும்மா வருமா? கணவனுக்கு உடம்பு முடியவில்லை என்றால் மனைவி துடிக்கிறாள்,
தாய் துடிக்கிற மாதிரி துடிக்கிறார். மனைவிக்கு ஒரு பிரச்சனை, ஒருவேளை மனைவி ஒரு பெரும் அசம்பாவிதத்திலே சிக்குண்டு கிடக்கிறாள் என்றால் தன்னுடைய வாழ்வாதார மொத்தத்தையும் இழப்பதற்கு தயாராகிறான். தந்தை படுகிற துன்பத்தை ஒரு கணவன் படுகிறான். இந்த நேசம் வருமா உலகத்துல? யாராவது நேசம் கொள்ள இயலுமா? இது நான் அமைத்த நேசம்ங்கிறான்ல. என்னுடைய அத்தாட்சி என்று திருக்குறானிலே சொல்கிறான். அப்படி இறை அத்தாட்சி நிரம்பிய ஒரு வாழ்க்கை என்பதுதான் இந்த திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை தான் மனித குலத்தை ஒழுக்கத்தில் கட்டமைத்து வைத்திருக்கிறது. திருமணம் என்கிற சிஸ்டமே இல்லைன்னு வைங்க, எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற இடத்தில் மனிதர்கள் செல்வார்கள். அது ஒழுக்கக்கேடான காரியத்திற்கு வழிவகை செய்யும். எந்த அளவிற்கு என்றால், அமெரிக்கா என்கிற நாடு, அந்த நாடுதான் இருப்பதிலேயே தங்களை நாகரிகத்தில் உச்சமாக நினைக்கக்கூடிய மக்கள் கொண்ட நாடு அந்த நாடு. ஆனால் உண்மையில நாகரிகம் கிடையாது. ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறார்கள், ஒரு ஆண் சராசரியாக அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த அந்த குடிமகன்களில் உள்ள ஒரு ஆண் தான் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு முன்பாக ஏறத்தாழ 8 வெவ்வேறு விதமான பெண்களோடு அவன் உடல் உறவு கொள்ளாமல் அவன் திருமணம் முடிப்பதில்லை. கல்யாணத்தை ஒரு 25 வயசுல அங்க பண்றான் நீங்க, சராசரியாக இதுக்கு மாற்றமா 80 பெண்களோடு சேர்ந்தவனும் இருப்பான், கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தவனும் இருப்பான். அந்த ஊர்ல சராசரியாக ஏறத்தாழ 8 வெவ்வேறு பெண்களோடு உடல் உறவு கொண்ட ஒருவன் தான் அங்கு திருமணத்தை முடிக்கிறான் என்று ஒரு ஆய்வு தகவலை சொல்கிறார்கள். நாகரிகத்தின் உச்சம். உலகத்திற்கே வல்லரசு என்றால் பாடம் நடத்துகிற ஒரு நாடு, உலகத்திற்கே நாகரிகம் என்றால் சொல்லித் தருகிற நாடு என்று தங்களை மாறி தட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒழுக்கம் இல்லை. உலகத்தில் இப்படி ஒரு வாகனத்தை எங்கேயாவது பார்த்திருப்போமான்னு தெரியாது. தகப்பனை கண்டுபிடிப்பதற்கென்று அமெரிக்காவில் ஒரு வாகனம் இருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாகனம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் தெரியும், ஃபயர் சர்வீஸுக்கு வாகனம் தெரியும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதற்கென்று ஒரு வாகனம் அமெரிக்க சாலைகளில் திரிகிறது. அதிகப்படியான நபர்கள் அவருடைய தாய் காட்டுகிற தந்தை அல்லாத வேறு ஒருவர் தான் உண்மையில் அவருடைய தந்தையாக இருக்கிறார் அமெரிக்க நாட்டிலே. இதை எதுக்கு இங்க உணர்த்துறேன் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த அந்த திருமணம் என்கிற அந்த அஸ்திவாரம் தான் மனிதர்களை ஒழுக்க வாழ்வில கட்டமைக்கிறது. அவர்களை பிடித்து உட்கார வைக்குது. நீ இப்படி தாண்டா வாழணும், உனக்குன்னு சில தேவை இருக்கிறது, அதை இப்படித்தான் தீர்த்து கொள்ளணும். உன் தேவைகளை நீ தவறான முறையில் தீர்த்துக் கொள்வாயே, ஆனால் நீ இம்மையில் இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் மறுமையில் வேதனைக்குட்படுத்தப்பட்டவனாகவும் நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ் திருக்குரானிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். கல்யாணம் மாதிரி ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய இன்னொரு காரியம் இருக்க முடியாது. அதனால தான் நபிமார்களை அனுப்பும் போது அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு முன்னால் வந்த எந்த நபியாக இருக்கட்டும் திருமணம் ஆகாமல் பிள்ளைகளை பெற்றெடுக்காத நபியை நான் அனுப்பினதே கிடையாதுங்க. இந்த பேச்சுலர் நபியே கிடையாது. ஒருவேளை அவர் இளமையில பேச்சுலர் இருந்திருக்கிறாரு, கல்யாணம் முடிக்காம பிள்ளைய பெற்றெடுக்காம எந்த நபி மௌத்தாகல. நான் அப்படி அமைக்கவே இல்லைங்கிறான். ஏன் அப்படி அமைக்கல? இந்த திருமணம் என்பதை ஒருவர் அந்த காரியத்திற்குள் தலையிடாத வரை உலக சுவாரஸ்யத்தை அறியவே முடியாது. எல்லா விதமான இன்பத்தினுடைய வாசல்கள் திறக்கிற இடம் இந்த திருமண வாழ்க்கை தான். ஒரு மனிதன் முழுமை பெற்ற மனிதனாக மாறுவது இந்த திருமண நேரத்தில் தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இஸ்லாத்தில் ஒரு அமலாக சொல்லித் தருகிறான். தொழுகை அமல் தானே, நோன்பு அமல் தானே, ஜக்காத்து அமல் தான், ஹஜ் அமல் தான், உம்ரா அமல் தான். அது போன்று கல்யாணம் என்பது ஒரு அமல் என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகளார் காலத்தில் சில நபித்தோழர்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, உனக்கு அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான், உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், வாரி அணைத்து முத்தமிடுகிறேன் பிள்ளைகளுக்கு, அவர்களை நல்ல முறையில் பக்குவமாக வளர்த்து கொண்டிருக்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை மாறு செய்த ஒருவன் என்னை சார்ந்தவன் இல்லை, அவன் முஸ்லிமே கிடையாது. நாங்கள் சொல்ல
ஒரு உண்மை முஸ்லிம் திருமணம் முடிப்பான், திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற சுக துக்கத்தை அனுபவித்துக் கொள்வான், அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்வான். அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து தன்னை நம்பி வந்த பெண்ணை, தன்னை நம்பி திருமணம் முடித்த ஆணை கண்ணியமாக பராமரிக்கிற இடத்தில் அந்த வாழ்க்கை துணை இருந்தால்தான் ஒரு உண்மை முஸ்லிமுக்கான அடையாளம் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி உறவு மாதிரி ஒரு அற்புதமான உறவு தாய் பிள்ளை உறவு கூட கிடையாது. பையனுக்கு ஒரு 10 வயது 11 வயது அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், அம்மா கிட்ட சட்டை இல்லாம கூட நிக்க மாட்டான். மறைவான இடங்கள்ல ஏற்பட்ட காயங்களை கூட வெளிப்படுத்த மாட்டான். யாருக்கிட்ட? அந்த தாயுடைய கருவிலே உண்டானவன், அந்த தாயினுடைய மார்பிலே பாலருந்தியவன், அந்த தாயோடு நிழலும் நகையும் சதையுமாக வாழ்ந்து நெருக்கமாக உறவாடியவன், தன் தாயிடத்தில் கூட சில நேரங்களில் பல்வேறு விதமான ரகசியங்களை மறைக்கிற இடத்தில் இருப்பான். ஆனால் ரகசியங்கள் மறையாத இடங்கள் என்பது மனைவி என்கிற உறவு மட்டும்தான். இது அற்புதம் தானே, எங்கேயுமே நடக்காது. நம்முடைய ரகசியங்களை நம் மனைவியை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு பெண்ணுடைய ரகசியத்தை அந்த பெண்ணுடைய கணவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான உறவு. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் பெண்களாகிய அவர்களுக்கு ஆடை, அந்த பெண்கள் ஆண்களாகிய உங்களுக்கு ஆடைங்கிறான். அல்லாஹ் வேற உதாரணம் சொல்லியிருக்கலாம்ல, அந்த பெண்கள் தான் உங்களுக்கு கிரீடம் சொல்லியிருக்கலாம், அந்த பெண்கள் தான் உங்களுக்கு வீடுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? மனிதனோடு தாய் இருக்கிற நேரத்தை விட, தந்தை இருக்கிற நேரத்தை விட, பிள்ளைகள் இருக்கிற நேரத்தை விட ஆடையோடு அவன் இருக்கும் நேரம் தான் அதிகம். பிறக்கிற நேரத்தில் மட்டும்தான் ஆடை இல்லை, மௌத்தாயி கபருக்குழி போற வரைக்கும் ஆடை இருக்கு. எவ்வளவு நெருக்கம் அது! அந்த நெருக்கத்திற்குரியவள் மனைவி, அந்த நெருக்கத்திற்குரியவன் கணவன் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் உதாரணங்கள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறான். நம்ம எல்லாரும் கல்யாணத்தை என்ன பார்வையில பார்ப்போம் தெரியுமா? கல்யாணம் என்பது நம்ம ஜாலிக்கு பண்றது நம்ம நினைக்கிறோம். அது சந்தோஷமா கொண்டாடணும். அந்த நாளை, ஒரு நாளை ஒரு வாரமாகவோ ஒரு மாதமாகவோ பெரும் நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு வழிகாட்டுகிறதா என்று கேட்டால் கிடையாது. ஏனென்றால் திருமணம் என்பது உங்களுடைய ஜாலி, என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், மனமகிழ்ச்சி அதெல்லாம் இரண்டாவது. முதல்ல அது ஒரு அமல். அது அமல் என்பதனால் தான் வழியை ஏற்படுத்தி நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள். பொறுப்புதாரி எப்படினாலும் இருக்கலாம்னா, கல்யாணத்துக்கு எந்த ஒரு பொறுப்புதாரியும் ஜமாத்தார்களும் தேவையில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாம் இஸ்லாம். சாட்சியாளர்கள் வேண்டும், பெண்ணுக்கு பொறுப்புதாரி வேண்டும், பெண்ணுக்கு மகர் பேசப்பட வேண்டும், பெண்ணுடைய சம்மதம் இருக்க வேண்டும், ஆணுடைய சம்மதம் இருக்க வேண்டும். அந்த ஆண் விருப்பப்பட்டால், அவரால் இயன்றால், அவருடைய தகுதியில் மிக சொற்பமான ஒன்றை, மிக மிகுதியானதல்ல, சொற்பமான ஒன்றை அவர் வலிமா கொடுக்க வேண்டும் என்று இவ்வளவு பெரிய சட்டதிட்டங்களை மார்க்கம் சொல்லுவதன் மூலமாக திருமணம் என்பதெல்லாம் உங்களுடைய மனமகிழ்ச்சி என்பது இரண்டாவது காரியம். இது அமல், இபாதத் என்ற அடிப்படையில் தான் இந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு அமல். தொழுகையில நம்ம சுய விருப்பத்தை கொண்டு வர மாட்டோம், அப்படித்தானே? காபத்துல்லா நோக்கிலாம் தொழ முடியாது. நான் இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி தொழுகிறேன்னு சொல்லுவோமா? இது ஏன் விருப்பத்தை உள்ள கொண்டு வர காரியம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய விருப்பம். அவன் சொன்ன திசையில தான் நிக்கணும், அவன் சொன்ன ரக்காயத்தை தான் தொழணும், அவன் சொன்ன நேரத்தில் தான் இருக்கணும், அவன் சொன்ன வார்த்தைகளை தான் துதிக்கணும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம். சுபஹானல்லாஹ் நல்ல வார்த்தையா இருக்குதே என்று தக்பீர் கட்டலாமா? ஏன் கட்டக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இது இபாதத். ஏன் சுய விருப்பம் உள்ள வரக்கூடாது? பெருநாள் தினத்தில் பிரியாணி ஆக்கலாமா? ஆக்கலாம். நெய்ச்சோறு ஆக்கலாமா? ஆக்கலாம். கலரி வைக்கலாமா? வைக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது உங்க விருப்பம். பெருநாள் தொழுகை அசர்ல தொழலாமா? தொழக்கூடாது. ஏன்? அது இறைவனுடைய விருப்பம். அல்லாஹ் அமல்களை பிரிக்கிறான். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய காரியத்தில் உங்க சுய விருப்பம் வரக்கூடாது. உங்க விருப்பத்துக்குரிய காரியம் உண்டு, அதுல அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான், உங்களை விட்டுருவான். இந்த திருமணம் என்பது எனது சுய விருப்பத்திற்கான காரியம் என்று மார்க்கம் சொல்லுதா? அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய காரியம்.
அவன் சொன்ன அடிப்படையில் தான் அந்த திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்கிறது இஸ்லாம். அவன் என்ன சொன்னா, திருமணத்திற்கு எது அவசியம்? நான் முன்பே சொன்னதுதான், திருமணம் என்பது 5 காரியங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த 5 இருந்துட்டா கல்யாணம் கூடும். இதெல்லாம் 5. மணமகனுடைய விருப்பம், விருப்பம் இல்லாமல் மணமகனுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படக்கூடாது. 2வது மணமகளுடைய விருப்பம், 2 பேருடைய விருப்பம். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபி தோழியர் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, எனக்கு சம்மதமே கிடையாது, எனக்கு நான் விருப்பத்தெல்லாம் கேட்கவே இல்லை, அவரா வராரு, இவர் நாம மாப்பிள்ளைங்கிறாரு, இப்ப மாப்பிள்ளைக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னை கூப்பிட்டு போக ரெடியா இருக்கிறார், நான் என்ன செய்ய? ரத்த நிக்காஹா, அந்த பெண்ணுடைய திருமணத்தை நபி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். இது கல்யாணமே கிடையாது. என்ன கல்யாணம்? ஓ விருப்பம் இல்லாமல் அங்க கல்யாணம் நடந்தால் கல்யாணம் கிடையாது. வேற ஆள் கல்யாணமா? ஓன் கல்யாணம் தானமா? ஓன் கல்யாணத்துல ஓ விருப்பம் அவசியம். மாப்பிள்ளையினுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் நடந்தால் திருமணம் இல்லை. பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் நடந்தால் திருமணம் இல்லை. இந்த திருமணத்திற்கான முதல் 2 அஸ்திவாரமே மணமகன் மணமகளுடைய விருப்பம் என்கிறது இஸ்லாம். 3வது காரியம், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா நிசாவினுடைய 4வது வசனம், வஆத்து நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை கட்டாயம் நீங்கள் கொடுத்து விடுங்கள், மகர் கொடுங்கங்கறான். மகர் இல்லைன்னா கல்யாணமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஏழை நபி தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்லையே. வீட்டில் ஏதாவது இரும்பு மோதிரமாவது இருக்குதா? அதை கொண்டு வா, கல்யாணம் முடிச்சு வைக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் போறாரு, தேடி பார்க்கிறார், ஒண்ணும் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் என்னதான்ப்பா வச்சிருக்கிற? ஒரே ஒரு கீழாடை வைத்து இருக்கிறேன், அதான் கட்டி இருக்கிறேன், அதை வேணா பாதியா கிழிச்சு கொடுத்துருவாங்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆடைக்கு ஒரு மதிப்பு இருந்தது. மாற்று ஆடை கூட இல்லாத நிலையில் தான் ஏராளமான நபி தோழர்கள் தோழியர்கள் இருந்தார்கள். இந்த ஆடையை கிழிச்சு கொடுக்கவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல பொருள் தான், பாதியை வைத்து அவளுக்கு பயன் கிடையாது, மீதியை வைத்து உனக்கு பயன் கிடையாது, இதை கொடுக்காதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌனமாயிட்டாங்க. கல்யாணம் நடத்தி வச்சிருக்கணும், நடத்தி வைக்கல. அவர் அமைதியான முறையில் வருத்தத்தோட தலையை தொங்க போட்ட நிலையில போறாரு. ரசூலுல்லாஹ் இந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், திருக்குர்ஆனில் ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆமா அல்லாஹ்வின் தூதர், என்னென்ன சூறாக்கள் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பொண்ணை கூட்டு போன்ட்டாங்க. மகர் ஏதாவது அங்கு கொடுக்கப்படணும், பொருளாக, பணமாக, வேற ஏதாவது ஒரு காரியமாக அங்கு கொடுக்கப்படணும். மகர் இல்லைன்னா அது கல்யாணம் கிடையாது. நபிகளார் அந்த திருமணத்தை கூடாது என்கிற நிலைக்கு ஆக்கி தந்தார்கள். 3வது அஸ்திவாரம். 4வது என்ன? எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை திருமணம் முடிச்சிட முடியுமா? முடியாது. அந்த பெண்ணுக்குரிய பொறுப்புதார் என்று ஒருவர் வரணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இணை வைக்கக்கூடிய பெண்களை இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்கிறான். பெண்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் வீட்டு பெண்களை திருமணம் முடித்து வைக்காதேங்கிறான். பொம்பளை பிள்ளை அவளாக சுயமாக முடிவெடுத்து கல்யாணம் முடிக்க முடியாது. அவளுடைய முடிவு ஒரு பகுதி என்றால், அவள் குடும்பத்தின் பொறுப்புதாரியுடைய முடிவு இன்னொரு பகுதி. அவ முடிவு இல்லாமல் கல்யாணம் கூடாது, பொறுப்புதாரி முடிவு இல்லாமல் கல்யாணம் கூடாது. ஏன்? நாளைக்கு மணமகனாக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளை ஒரு ஆண், மென் வில் பி மென் அப்படிம்பாங்க. ஆம்பளை இன்னைக்குமே ஆம்பளை தான். தன்னை தடுக்க ஆள் இல்லைன்னு பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவான். இன்னைக்கு சமுதாயம்ல நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள ஏன் இருக்கிறோம் தெரியுமா? நம்மளை சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு 10 பேர் இங்க இருக்கிறாங்க. அதான உண்மை. நம்ம குடும்பத்தவர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், சமுதாய தலைவர்கள், மார்க்கம் படித்தவர்கள் என்று சிலர் நம்மை எதிர்த்து 4 கேள்வி கேட்டு விடுவார்கள் என்ற அடிப்படை தான் பல மக்களை இன்றைக்கு ஒழுக்க வாழ்விலே கட்டமைத்து வைத்திருக்கிறது. பொறுப்புதாரி இல்லாம புள்ள போயிட்டானுவீங்க, சக்சஸ் ஆவது இருக்கலாம், அதிகம் ஃபெயிலியர் தான் ஆகும். யார் வந்து கேப்பா என்ற அந்த ஆண் பெண் விஷயத்தில் பலவந்தத்தை பயன்படுத்துவான், விட்டுட்டு போயிருவான். கூட வாப்பா இருக்கிறார், அண்ணன் இருக்கிறான், தாய்மாமா இருக்கிறான்னா ஒரு பயம் வரும். விட்டுட்டு போயிட முடியாதுப்பா, வந்து சாத்திடுவாங்க. அந்த பயம் கொடுக்கணும். அதனால் 4வதாக பொறுப்புதாரி அவசியம்.
லா நிக்காக இல்லா பி வழி, பொறுப்புதாரி இல்லாத திருமணமே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஐந்தாவது என்ன தெரியுமா? சாட்சியாளர்கள் அவசியம். பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இருக்கு, பொண்ணுடைய பொறுப்புதாரி இருக்கு, கல்யாணம் முடிஞ்சணுமா? கூடாது. சாட்சியாளர்களை ஏற்படுத்துங்கள். இவர்கள் சாட்சியாளர்கள் என்று ஏற்படுத்துங்கள். இந்த தஃப்தர்ல போய் பேர் போடுவாங்க ரெண்டு பேரு, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற சாட்சி. இங்க இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்களா, ஆண்கள் பெண்கள், இதுதான் அல்லாஹ் கிட்ட சாட்சி. குறைந்தது அந்த 2 சாட்சிகள் இருந்தாலே போதுமானது. இப்ப இவ்வளவு சாட்சிகள் ஏன்? உண்மையில் திருமணம் நடந்தால் கூட நாளைக்கு மணமகன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போகும்போது சமுதாயம் தூற்றும். இப்ப இந்த தகவல் காட்டுத்தீய பரவிடும்ல, இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, காட்டுத்தீயா பரவும். இவங்க பள்ளியை விட்டு வெளியே போறதுக்குள்ள தகவல் வெளியே எல்லா இடத்துக்கும் போயிடும், ஸ்ப்ரெட் ஆயிரும். அல்லாஹ் அதுக்கு சொல்றான் சாட்சியாளர்கள் தேவைங்கிறான். இந்த 5 மட்டும்தான் ஒரு திருமணத்துக்கு ஃபர்லு, கட்டாயம். இதை தாண்டி ஒரு சுன்னத் இருக்கு. அது என்ன சுன்னத்து? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற நபி தோழர், சொர்க்கவாசி என்று பட்டம் சூட்டப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஹிஜ்ரத்தில் இருந்து எல்லா ஜிஹாதிலும் தலையிட்டவர், அதில் பங்கெடுத்தவர். அவர் ஒரு நாள் பொழுது திருமணம் முடித்ததை சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன மகர் கொடுத்த? அங்கே அதே கேள்வி. பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டையின் எடையளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன். கொடுத்தியா? சரி. ஒலவ் பி ஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா கூடம் பாடினான். இது சுன்னா, இது ஃபர்லு கிடையாது. கல்யாணத்தில் பச்சை தண்ணி கூட கொடுக்கலனாலும் கல்யாணம் கூடும். அது மாப்பிள்ளை தான், அது பொண்ணு தான், கல்யாணம் முடிஞ்சிச்சு, இது கணவன் தான், இது மனைவி தான், முடிஞ்சிருச்சு. இப்ப சோறு கிடையாதா, வேற எதுவும் ஸ்நாக்ஸ் கிடையாதா, டீ கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. அவர் விரும்பினால் மாப்பிள்ளை கொடுக்கலாம். இது சுன்னா. அது எப்படி சுன்னாவாகும், ஃபர்ல் ஆகாது? அது அப்துர் ரஹ்மானுக்கு கொடுக்க சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த ஏழை நபி தோழருக்கு கொடுக்க சொல்லல. ரசூலுல்லாஹ் காலத்தில் சிலர் கொடுத்தார்கள், சிலர் கொடுக்கல. அப்ப வலிமா என்பது ஃபர்லு கிடையாது, அது ஒரு சுன்னா. முடிஞ்சா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட நன்மை உண்டு. செய்யாம விடனால் விடுங்க, அது எந்த விதமான தவறு கிடையாது என்ற நிலையில் வலிமாவை சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட திருமணத்துக்கு 2 செலவு. ஒன்று மகர், 3வது ஃபர்லு தானே, இன்னொன்று வலிமா, அது சுன்னா. இந்த 2 தான் செலவு. வேற பொண்ணுக்கு தனியா செலவு இருக்கும், மாப்பிளைக்கு தனியா செலவு இருக்கும். கல்யாணத்தை சம்பந்தப்படுத்தாத தனி செலவுகள் இருக்கும், அது கல்யாண செலவுல வராது. கல்யாணத்தை ஒட்டிய செலவுகள் உண்டா? ஒரு செலவு கிடையாது. பந்தலை போடணும், மண்டபம் பிடிக்கணும், அல்லது வேறு வேறு விதமான வானவடிக்கைகளை போடணும், வெடிகளை போடணும், ஒரு ஆடம்பரமான ஒரு செலிப்ரேஷன் காட்டணும், லைட்டை கட்டணும், ஃபேனை போடணும், ஸ்பீக்கரை கட்டணும், ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிடையாது? இஸ்லாம் எளிமையாகத்தான் திருமணம் முடிக்க நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை? உண்மையில் இஸ்லாம் இறைமார்க்கம் என்பதற்கான ஒரு சான்று எளிமை திருமணம். நாங்க பணக்காரர்கள் தானே, எங்க கிட்ட வக்கு இருக்குது, திராணி இருக்குது, நாங்க செலவழிப்போமே, இதுல என்ன தப்பு இருக்குது? சரி, நமக்கு அதிகமான பணம் இருக்கிறது, மாசம் மாசம் ஹஜ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்? துல்ஹஜ் மாசத்துல பண்ணா மட்டும்தான் ஹஜ். பாக்கி 11 மாசம் பண்ணா அது ஹஜ் கிடையாது, வீணான காரியம், அது பாவம், பிதாத். அது என்கிட்ட பணம் இருக்குன்னு செய்ய முடியுமா? என்கிட்ட தாக்கத்து இருக்கு, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கலாமா? பாவம் அது. என்னால இயலும் ஃபஜர் தொழுகை 4 ரக்காத் தொழலாமா? பாவம் அது. அமல்னு அல்லாஹ் உன்னை சொல்லி கொடுத்துட்டானீங்களே, அதுல தான் நிக்கணும். என்னால முடியும், எனக்கு தாக்கத்து இருக்கிறது என்று நீங்கள் அதில கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் செய்வீர்களே, ஆனால் இது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பில மீறி நடக்கிற காரியம். சமுதாயத்தை கொஞ்சம் பாருங்க. 104 பணக்காரன் இருந்தால் 96 ஏழை இருக்கிறானா? இந்த 96 பேரை 90 பேர் என்ன பண்ணிடுவான்னா, பெருமைக்காக கடனை வாங்கியா கல்யாணம் பண்ணிடுவான். பொண்ணுக்கு நகை போடணும், வீடு கொடுக்கணும், சோறாக்கி போடணும், கடனை வாங்கியாவது பண்ணிடுவான். இந்த 6 பேருடைய சங்க நெரிக்கும். கடைசி ஒருத்தர் நிக்கிறானே 6 பேரு, கடைக்குடியில நிக்கிறானே, இஸ்லாம் தீர்ப்பு சொல்லும். பணக்காரனை பார்த்து சொல்லாது, ஏழையை பார்த்து சொல்லும். அது பணக்காரனுக்கு பொருந்தும். ஏழைகள் தான் இஸ்லாத்தினுடைய முதல் தர குடிமக்களாக பார்க்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையில்
செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு பிறகுதான் சொர்க்கத்தை அடைவார்கள். நல்ல செல்வந்தர்கள், நிறைய தர்மம் செய்தவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டவர்கள் முன்பு செல்லலாம். ஆனால் சொர்க்கத்தை அலங்கரிக்கிற இடத்தில் ஏழைகள் தான் இருக்கிறார்கள் என்றார்கள் நபிகளார். எதை காட்டுகிறது? அமல்களிலே உங்கள் பொருளாதாரத்துடைய பகட்டை காட்டாதீங்க. எதுல காட்டலாம் தெரியுமா? சொந்தக்கார பையன் ஒருத்தர் படிக்க வழி இல்லாம இருப்பான், லட்சத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. சொந்தக்காரங்கள்ல ஒரு பெண்ணோ ஆணோ மருத்துவமனையில் முடியாம கிடப்பாங்க, கோடியை கொடுங்க, தப்பு கிடையாது. வறுமையில் இருப்பார்கள், ஆடைக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், எத்தனையோ பல மருத்துவ தேவைகளில் இருப்பார்கள், லட்சத்தை கோடி அள்ளி கொடுங்கள், தவறு கிடையாது, அது நன்மை புண்ணியம். இதுல செலவழிக்கிறீர்கள் என்றால் இறை வரம்பை மீறியவர்கள், சமுதாயத்துடைய கடைக்குடியில் உள்ள மக்களை பற்றி அறவே கவலையற்றவர்கள் என்ற நிலைக்கு வரும். இந்த சிஏஏன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி வந்துச்சு. மத்தியில் ஆளக்கூடிய தற்போதைய அரசு சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், குடியுரிமையில் ஒரு திருத்த சட்டம். 1945க்கு முன்னால் உங்களுடைய பெற்றோர்களின் பிறப்பு சான்றிதழை பெற்றோரோ அல்லது அவர்களுக்கு பெற்றோரோ பிறப்பு சான்றிதழை கொண்டு வந்தாதான் நீங்க இந்திய குடிமகன். இல்லையே, அப்ப நீங்க இந்தியா கிடையாது. ஒன்னு பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கலாம், பர்மால இருந்து வந்திருக்கலாம், பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம், நீங்க இந்தியரே கிடையாது என்று சொல்வது தான் சிஐஏ. இப்ப என்ன கேள்வி? பர்த் சர்டிபிகேட்னா என்னன்னே நம்ம முன்னோர்களுக்கு தெரியாது, அப்படிதானே? சமுதாயத்தில் 98-99 பேர் கழிஞ்சிருவாங்க, யாருக்குமே குடியுரிமை கிடைக்காது. ஆனா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்போம். எல்லாருமே அதை பத்தி ஞானம் இல்லாம இருப்பாங்க. கொஞ்சம் பேருக்காவது அந்த ஞானம் இருக்கும். பரவாயில்ல, எங்க அப்பா அவங்க அப்பாக்கெல்லாம் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம், 1930ல இருந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சமுதாயத்தில் ஒரு 4 பேராவது கண்டிப்பா கிடைப்பாங்க. இப்ப அந்த 4 பேர் என்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னு கொண்டு போய் கொடுத்து குடியுரிமை சட்டத்தை தனக்கு சாதகமாக அமைப்பது சரியா, அல்லது அதை மடிச்சு தூக்கி உள்ள வச்சுட்டு இந்த சட்டத்தை தூக்கிட்டு போறியா இல்லையா என்று ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போராடுவது சரியா? சமுதாயத்தில் இருக்கிற கொடுக்க முடியாத இடத்தில் உள்ளவனுக்காக போராடுவது தான் சரி. அதான் நியாயம். என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஆடம்பரமாக திருமணம் செய்வேன் என்பது சரியா? என்கிட்ட பணம் இருக்கு, ஏழையை கருத்தில் கொண்டு நான் ஏழ்மையாக நான் முடிக்கிறேன், எளிமையாக முடிக்கிறேன் என்பது சரியா? இஸ்லாம் இந்த கேள்வி கேட்குது. நான் முன்னாடியே சொன்ன திருமணத்துக்கு 2 செலவா, ஒன்னு மகரு, இன்னொன்று வலிமா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பரக்கத்து நிறைந்த திருமணம் தெரியுமா? ஐஸரஹு மஊனா, மிக எளிமையாக நடக்கிற திருமணம், செலவுகளில் செலவு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு எளிமையா நடக்கிற திருமணம். இப்ப எதை எளிமையாக்க சொன்னாங்க? மகரையா வலிமாவையா? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆண்களே நீங்கள் உங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்தால் ஒரு பொற்குவியலையே நீங்கள் மகராக கொடுத்தாலும் அதிலிருந்து எதையுமே நீங்கள் புடுங்கிக் கொள்ளாதீங்கிறான். அப்ப மகரா எதை கொடுக்கலாம்? தங்க குவியலே கொடுக்கலாம், கிலோ கணக்கில் தங்கத்தை கொடுக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது மகர சொல்லல, கரெக்டா? எதை சொல்லி இருக்கிறாங்க? வலிமாவை தான் சொன்னார்கள். வலிமாவை சுருக்க சொன்னாங்க, குறைக்க சொன்னாங்க. 100 பேர் ரொம்ப கம்மியாக்கிரு, அவசியமே கிடையாது. தர்மம், உணவு கொடுக்கிறது தப்பா, விருந்து தப்பா? பெருநாள் தினம் வருமா தெரியுமா? குர்பானி தினம். ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகத்தை கொடுத்தார்கள். ஒரு ஆண்டு பெருநாள்ல 100 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை கொடுக்க நமக்கு தாக்கத்து இருக்கா? 100 ஒட்டகம் ரசூலுல்லாஹ் ஒரு பெருநாள் தினத்தை கொடுத்தார்கள். தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்ன இடத்துல அள்ளி கொடுங்க, இங்க கிள்ளி தான் கொடுக்கணும், இவ்வளவுதான் செலவு பண்ணணும். 100 ஒட்டகத்தை தர்மம் செய்த அல்லாஹ்வின் தூதர் 11 திருமணம் முடிச்சாங்களா? ஹதீஜா அம்மையாரில் ஆரம்பித்து கடைசியாக மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வரை 11 திருமணம் நபிகளார் திருமணம் முடித்தார்கள். அதில் அதிகபட்சமாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தில் கொடுத்த வலிமா விருந்து ஒரு ஆடு, அதிகபட்சம். மற்றதெல்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா ஹைசம்னு ஒரு உணவு, இந்த பாலாடை கட்டி நெய், பால், பேரிச்சம்பழம் இதையெல்லாம் கலந்த ஒரு வகை ஸ்வீட், இதான் குறைஞ்சது. அதிகபட்ச ரசூலுல்லாஹ் கொடுத்தது என்னது? ஒரு ஆடு. இந்த ஒரு ஆடுனோட நம்ம மக்கள் அதில் தான் குழப்புவாங்க. ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடு எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபா வரும். ஆட்டை வெட்ட, உரிக்க,
அதை கறியாக்க, கசாப்பாக்க, அதை பிரியாணியாக்க, அதை கலரியாக்க 2 லட்சத்தை தொற்றும் பயின்றுவாங்க. ரசூல்லா காலத்துல ஆடு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? நம்ம காலத்துல உள்ள மாதிரி 40,000 30,000 கிடையாது. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா ஒரு 1/2 கிலோ கோழி எடுக்கலாமா 1 கிலோ எடுக்கலாம்னு யோசிப்போம்ல. ரசூல்லா காலத்துல விருந்தாளிகள் வந்தால் ஒரு ஆடை எடுத்துருவாங்க. அவங்க காலத்துல ஆடு அற்ப பொருள். நம்ம தெருவில் ஒரு ஆடு வருதுன்னு நீங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுது, வழி மாறி தெரியாம வீட்டுக்கு வருது, அதை எடுக்க நமக்கு உரிமை இருக்குதா? கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடு வழி மாறி வந்தால் அது உங்களுக்குரியதுன்னாங்க. ஏன்? அது அற்ப பொருள். அற்ப பொருளைத்தான் நபிகளார் சொன்னார்கள், உயர்வான பொருளை சொல்லல. பல லட்சங்களை செலவழித்து உணவு கொடுத்தால் தான் அது பரக்கத் நிறைந்த திருமணம் என்று காட்டி தரல. பரக்கத் என்பது மிக எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம். என்னிடத்தில் பணம் இருக்கிறது என்று வழிபாடுகளில் நம்முடைய சுய புத்தியை காட்டிவிடக் கூடாது. இதுதான் இஸ்லாம் காட்டுகிற திருமணம். இப்படி ஒரு திருமணத்தை காயல்பட்டின மாநகரில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் சேர்ந்து, இப்ப இவ்வளவுதான் நடத்தணும், ஒரு ஆடு கொடுப்பியா, அது கீழே கொடு, அதுக்கு மேல கொடுக்காத, மகரை எவ்வளவு நாள் கொடு, கல்யாணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரணும், அதுக்கு மேல கூப்பிடக்கூடாது, பொண்ணுக்கு கூட தான் கொடுக்க கூடாது, மாப்பிள்ளை வீட்டுல தான் போய் வாழணும் என்று நீங்கள் சட்டம் சொல்லி இருந்தா இந்த ஊர்ல ஒரு குமர தேர்வாளா? தேங்கிட்டாலே, இவளுக்கு கல்யாணம் ஆகலையே, இந்த ஊர்ல நாங்க ஆட்டவா? 30 வயதை கடந்த, வீடு கட்டி கொடுக்க முடியவில்லை, திருமண செலவு செய்ய முடியவில்லை என்ற நிலையில் எத்தனை பெண் பிள்ளைகள் இதே மஹல்லாக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே வாழ்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன் நாவால் தன் கரத்தால் பிறருக்கு தொந்தரவு தராதவன் தான் உண்மை முஸ்லிம். உங்கள் செயல் தொந்தரவு தருத. நீங்கள் பணக்காரர், நீங்க எளிமையா முடிச்ச வர்ற மாப்பிள்ள அந்த பொண்ணு வீட்டுல என்ன செய்ப்பான்? அட பணக்காரனை முடிச்சிருக்கிறான், எனக்கு எளிமையை போதுன்றுவான். நடக்குமா இல்லையா? சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறை, சமுதாய அக்கறைக்காக நாம சில தியாகம் பண்ண தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்திருக்கு. என்ன தியாகம் நடந்துச்சு? இந்த குர்பானி கொடுக்கிறோம்ல பெருநாள் அன்னைக்கு, ஹஜ் பெருநாள்ல கறி எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? எவ்வளவு நாள் வச்சு சாப்பிடலாம். போன வருஷம் குர்பானி கறி இன்ன வரைக்கும் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, அப்படிதானே? உப்பு கண்டெல்லாம் போடுவோம்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்ட காலத்துல குர்பானி இறைச்சி 3 நாளைக்கு மேல இருந்தா அது ஹராம். சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்துக்குள்ள வராங்க, ஆட்சி அமைக்கிறாங்க, ஏழ்மை கடுமையான முறையில் கோர தாண்டவம். சில பணக்காரர்கள் குர்பானி தினத்தில் குர்பானி கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நாளைக்குள்ள சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, 3 நாளை தாண்டிட்டா அந்த கறி அந்த இறைச்சி ஹராம். நாங்க இது என்னப்பா அநியாயமா இருக்குது? அநியாயம் கிடையாது. நீ 3 நாளைக்குள்ள சாப்பிட்டு முடிக்க முடியாது. சில பணக்கார நபி தோழர்கள் 4 ஒட்டகம் 10 ஒட்டகம் இருப்பார்கள். எவ்வளவு சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. 3 நாளைக்குள்ள எவ்வளவு முடியாது. எல்லாம் ஏழைகளுக்கு போகும். ஏழைகளுக்கு போக வேண்டும் என்பதற்கு நபிகளார் பட்ட சட்டம் இது. நியாயமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு அப்படிதான் சட்டம் போடுகிறான். எப்படி சட்டம் போடுகிறான்? நீங்கள் பணக்காரர்கள், ஏழைகளால் திருமணம் முடிக்க முடியாது என்பதனால் செலவுகளை சுருக்கிறீங்க. மகர அதிகமாக்குங்க. அவர் என்னப்பா அந்த மாப்பிள்ளை எவ்வளவுப்பா கொடுத்தாரு? 1 லட்சம் ரூபா கொடுத்தாரா? நான் பாரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு போடுங்க. போட்டி சரியான போட்டியா இருக்கும். நீ என்னப்பா 10 லட்சம் கொடுத்தியா? 50 லட்சம் ரூபா மகர் பாப்பமா அப்படின்னு போட்டி போடுங்க. எதுல போட்டி போடாதீங்க? பந்தலா, மண்டபமா, சோரா, கலரியா, கரியா போட்டி போடாதீங்க. ஒரு ஏழை குமருடைய வயிற்றிலே அடிப்பதற்கு சமம். ஒரு பெண் திருமணம் முடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதற்கு சமம். இஸ்லாம் அந்த வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறது. இதே காயல்பட்டின நகரில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தெருக்கள் தெருக்களாக, ஊர் ஊராக, மஹல்லா மஹல்லாவாக திரிந்து நோட்டையும் பேனாவையும் தூக்கி கொண்டு ஒவ்வொரு நபருடைய பெயரை கேட்டு பிச்சை எடுத்து திருமணம் முடித்த பெரியவர்கள் இந்த சமுதாயத்தில் உண்டு. இப்படி ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குமா? அதை வேறறுக்க வைப்பதுதான் இஸ்லாத்துடைய நோக்கு. அந்த கலாச்சாரம் வேண்டாம், பத்து குப்பையில போடு. அது யார் உருவாக்கி இருந்தாலும் தேவையில்லை. முன்னோர்களுடைய கூற்றுகள், அதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கூற்று வறுமையானால் அது முன்னோர்களுடைய கூற்றுகளாக இருந்தாலும் தூக்கி எறியப்பட வேண்டியது. இறை கூற்றுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். சமுதாயத்தில் எந்த ஒரு குமரு பெண்களும் தேங்கி இருக்கிற நிலையை வராது என்கிறது இஸ்லாம். இதான் திருமணம். இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பாருங்க, சமுதாயத்தை இப்படி மாற்றி பாருங்க.
எளிமையான திருமணம் என்று நடத்தி பாருங்க. பொருளாதாரங்கள் இந்த வகைகளில் செலவழிக்கப்படுவது தேக்கப்படுமே ஆனால், அது தடுத்து நிறுத்தப்படுமே ஆனால், பெருங்கொண்ட மாற்று மதத்தவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும். இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் கவரப்படுவார்கள். சில மாற்று மதத்தவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாம் நல்ல மார்க்கம் பாய், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு வரேன். ஏன்? உங்க மார்க்கத்துக்கு வந்தா ஊடு கெடுக்க முடியாதுல்ல, உங்க மார்க்கத்துக்கு வந்தா நகை போட முடியாதுல்ல. இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்குமா? அட, ஒருவருடைய உணவை இருவருக்கு போதும்னு சொன்ன மார்க்கம் இது. தன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுபவன் உண்மை முஸ்லிம் இல்லை என்று சொன்ன மார்க்கம் இது. பசித்தவனுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொன்ன மார்க்கம் இது. பிள்ளைங்களை கட்டி கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய சட்டத்திட்டத்தை அந்த மார்க்கம் போட்டிருக்குமா? முன்னோர்களுடைய ஒரு கலாச்சாரத்தையும் அந்த வார்த்தைகளின் காற்றோடு பறக்க விடுங்கள். இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் என்பது அதை அமல்படுத்தி செய்யப்படுகிற திருமணம் தான் உண்மையில் பரக்கத்து நிறைந்த திருமணம். அந்த திருமணத்தை நோக்கி நாம் நம்முடைய சமுதாயம் அடியெடுத்து வைக்குமே ஆனால் உண்மையில் இந்த சமுதாயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகரும். பொருளாதாரங்கள் எவ்வளவோ தேவை உள்ள இடங்களுக்கு செலவழிக்கலாம். திருமணம் போன்ற காரியங்களிலே செலவழித்து உங்கள் பொருளாதாரத்தை வீண் விரயமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு கருத்தாக, தகவலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். கூடுதலாக ஒரே ஒரு செய்தி, திருமண சபைகளில் நாம் ஒன்று கூடுவது என்பது வெறும் சாட்சிக்காக மட்டுமல்ல. ஆண்கள்லாம் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நம் பெண்கள்லாம் கூடுனாங்க, பொண்ணுடைய டெக்கரேஷன், பொண்ணை பார்த்தாச்சு, இது நோக்கம் இல்லை. எது நோக்கமா? உள்ள வந்ததே அந்த 2 மனங்கள் இணைகிறார்கள். அவர்களுடைய இந்த துன்யா அழிகிற காலம் வரை அவர்கள் நிம்மதியாக வாழ துவா செய்து விடுங்கள். அதான் நோக்கம். ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுக்கறாங்க, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனக்குமா ஃபி கைர். மணமகனை பார்த்து கேட்கிற துவா, மணமகளையும் பார்த்து கேட்கலாம். என்ன அர்த்தம்? பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தரட்டும். வ பாரக்க அலைக்க, உங்கள் மீது உங்கள் உடலிலே பரக்கத் தரட்டும். இப்பதான் உண்மையான லைஃபுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போறிய. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் டீசர் தான், ட்ரெய்லர் தான். ரியல் லைஃப் உடைய உண்மையான மேட்சே உள்ளதா இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகு அங்கு ஏராளமான கண்ணீரும் கவலையும் வருத்தமும் சோர்வும் நஷ்டமும் கவலை எல்லாம் குடிகொண்டு கிடக்கும். அதுக்குள்ள ஒரு நிம்மதியும் இருக்கும். அந்த நிம்மதி வெளியே நிற்கிறவனுக்கு பெற முடியாது, கல்யாணம் ஆகாதவன் பெற முடியாது. அந்த நிம்மதியை பற்றி இந்த கவலைகள் நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை தரட்டும், உன் உடலிலே ஒரு ஆரோக்கியத்தை தரட்டும், அதுல பரக்கத் தரட்டும். வ ஜமஅ பைனக்குமா ஃபி கைர், உங்கள் இருவரையும் அல்லாஹ் நல்ல விஷயத்தில் ஒன்றிணைக்கட்டும். நம்ம துவாக்கு ரசூலுல்லாஹ் துவாக்கு தான் வேறுபாடு. நம்ம எப்படி கேட்போம்? நல்லா சேர்ந்து ஒற்றுமையா இருங்க அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துடும், அப்படிதான் செய்வோம். அதை தாண்டி என்ன கேட்போம்? ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா விஷயத்திலும் ஒன்று சேரவே கூடாது, நல்லதுல மட்டும் ஒன்று சேருங்கிறாங்க. என்ன அர்த்தம்? நாளைக்கு மணப்பெண்ணாக வரக்கூடியவர் இஸ்லாம் வெறுத்த ஒரு காரியத்தை ஏவலாம், கணவன் கட்டுப்பட்டு போயிடாது, அதை தடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நாளைக்கு கணவன் ஒன்றை ஏவலாம், அதை தடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் கெட்டதில் ஒன்றிணையாதீர்கள், நல்லதில் ஒன்றிணைங்கள், அல்லாஹ் உங்களை நல்லதில் ஒன்றிணைக்கட்டும் என்று துவா சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த துவாவை அனைவரும் அந்த மணமகனுக்காக மணமகளுக்காக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த துவா முழுமையாக தெரியாதவர்கள் சபை முடியும் போது சொல்லி கொடுப்பாங்க ஒரு முறை, தெரியாதவங்க பாரக்கல்லாஹு லக்க அந்த ஒரு வார்த்தை போதும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூல் அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தரட்டும். இந்த சின்ன துவாவையும் ஓதலாம், அந்த பெரிய துவாவையும் ஓதலாம். துவாக்களை செய்து அவர்களுடைய இந்த துன்யாவின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் மௌத்துக்கு பிறகுண்டான அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தையும் சிறப்பையும் தர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சபையை விட்டு நாம் கலைந்து செல்வோம் என்பதை உங்களுக்குரிய ஒரு தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து திருமண ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. இந்த திருமண ஒப்பந்தத்தை மணமகளின் தகப்பனார் சகோதரர் சையது முகமது பாரி அவர்கள் நடத்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் தருகின்ற 32 கிராம் 500 மில்லி தங்க ஆபரணத்தை மகராக பெற்று சையது முகமது புகாரி ஆகிய நான் எனது மகள் ஆதிலா அவர்களின் பூரண சம்மதம் பெற்று நான் உங்களுக்கு நிக்காஹ் திருமணம் செய்து தருகின்றேன். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்கிறேன். இருதரப்பு ஒப்புதலின் பேரில் சையது முகமது புகாரி வலி எனும் பொறுப்பாளராகவும் பஷீர் அலி அகமது ஹசன் சாட்சியாளராகவும் இருந்து இஸ்லாமிய சட்டப்படி நிக்காஹ் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. மேற்கண்ட யாவும் சம்பந்தப்பட்டவர்களின் முன்னிலையிலும்
ஜமாத்தார்கள் முன்னிலையிலும் படிக்கப்பட்டும் படித்ததை ஒப்புக்கொண்டும் கையொப்பமிடுகிறோம். பாரக்கல்லாஹு லக்க ஒ பாரக் அலைக்க ஒஜம பைனகுமா ஃபீ ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.